ஹை மக்களே, வெல்கம் டு ஜார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோவை குக்கரில் போட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கணும். 2 விசில் வர அளவுக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் அதில் ஒரு 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சாலும் அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு ஒரு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் கொடுக்குறது பார்த்திங்கன்னா தயிர். அதனால் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு நல்ல கொதி வந்த பிறகு கரம் மசாலா கடைசியாக சேர்த்து உப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணால் ரெடி ஆயிடும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.